This video is sponsored by BuyMode shopping app. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ மோடி அவர்கள் பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த நிலப்பாடு இருக்கவங்களுக்கு மாதம் 2000 ரூபாய் தர மாதிரி. ஸோ நிறைய பேர் விவசாயிகள் வாங்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஆனால் இப்போ வந்துட்டுருக்காது. மறக்காமல் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், அந்த காசு வந்துட்டுருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அது வரல அப்படின்னா அது எப்படி வர வைக்கணும் அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இப்போ எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு வெப்சைட் லிங்க் தரேன், சரிங்களா. வெப்சைட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த பேஜ் வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் pmkisan.government.in சர்ச் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்துடும், சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டுருக்கும், பட் இடையில ஸ்டாப் ஆகிட்டுருக்கும். எதனால் ஸ்டாப் ஆகிருக்கு, என்ன இஷ்யூ அப்படின்றத நான் கிளியராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த காசு பெறுவதற்கான ஸ்டேட் எலிஜிபிள் நம்ம இருக்கோமா அப்படின்றது எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அந்த நோ யுவர் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணி இதில் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சால் டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஸோ ரைட் சைடு மேலே நோ யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி டைப் பண்ணி கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். ஸோ அந்த நம்பரை காப்பி பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இதில் 2 ஆப்ஷன் காமிக்குது, ஒன்று மொபைல் நம்பர் அண்ட் தென் ஆதார் நம்பர். ஸோ மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க, பெஸ்ட்டு தான். மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு கெட் மொபைல் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓடிபி கொடுத்துட்டு கீழே சொன்ன மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கு. ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் ரைட் சைடு உங்களோட நேம் இருக்கும். ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளிக்கில் பேக் வாங்க. ஸோ பேக் வந்துட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நம்ம அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி கெட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ உங்களோட மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும். ஸோ அது எப்படி பார்க்கணும் நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு பேக் வந்துட்டு அந்த நம்பரை எங்கே பேஸ்ட் பண்ணணும், பேஸ்ட் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும். ஸோ அந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபின்னு இருக்கும். மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி இங்கே டைப் பண்ணிவிடுங்க. ஸோ மறக்காமல் உடனே டைப் பண்ணுங்கள், ஏன்னா அந்த ஓடிபிக்கு ஒரு 5 மினிட்ஸோ 2 மினிட்ஸோ தான் வேலிட் எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஸோ குயிக்காக டைப் பண்ணிவிடுவேன். ஸோ எனக்கு வந்துடுச்சு, நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு கெட் டேட்டான்னு கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் வருது, சரிங்களா. ஸோ உங்களோட நேமு, உங்களோட அப்பா பேர், உங்களோட ஆதார் நம்பரு, உங்களோட மொபைல் நம்பரு, அட்ரஸ்ஸு, இது எல்லாமே ஷோ ஆகும். இது கீழே அப்படி வந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேப் இருக்கும், சரிங்களா. ஸோ 2வது டேபு எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 3 ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் இந்த பச்சை கலரில் டிக்காக இருக்குது இல்லையா, ஸோ அந்த டிக் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும், அப்படி இல்லைன்னா அமௌண்ட் வராது. ஒரு சில பேருக்கு இந்த 3ல் 1 2 ரெட் கலர் கேன்சல் மாதிரி பட்டன் இருக்கும், சரிங்களா. ஸோ அதனால் இந்த 3 பச்சை கலர் டிக் ஆனால் மட்டும்தான் எலிஜிபிள். இகேஒய்சி, அப்புறம் பேங்க்கு சீட் பண்ணுறது, லேண்டு சீட் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணி வச்சுருக்கணும், சரிங்களா. ஸோ அதனால் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிவிடுங்க. அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு உங்கள் நியர்பை இருக்கக்கூடிய இ-சேவை மையத்துக்கு போயிட்டு ஆதார் கார்டு, உங்களோட பட்டாச்சிட்டா, இது 2 எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்களையும் பண்ணி கொடுத்துருவாங்க கைரேக்கில் வச்சு, சரிங்களா. ஸோ அதனால் உடனே பண்ணுங்கள், ஏன்னா இப்போ புதுசாக 6000 வேறு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதில் எப்படி இகேஒய்சி, ஸோ இகேஒய்சி நீங்களே பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். அந்த இகேஒய்சி ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே சொல்லிவிடும் ஆல்ரெடி சீட் ஆயிருக்கா இல்லை மறுபடி பண்ணணுமான்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இகேஒய்சி ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டீங்க, தேவையில்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ அதே மாதிரி நீங்களும் செக் பண்ணுங்கள், பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. ஸோ மறக்காமல் இந்த மோடி கொடுக்கக்கூடிய காசு கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா அப்படின்னா, இந்த பட்டா சிட்டாவில் பல பேர் அதில் நேம் இருக்கும், அதனால் உங்களுக்கும் தனியாக பட்டா இருக்கணும்.